Good morning, everyone. This is Miss S. Kripalakshmi, Assistant Professor, Department of Corporate Secretaryship from KCS Kasinadar College of Arts and Science. In this video, we are going to see Industrial Laws Unit 3, Part 3. So, first one, notice. நோட்டீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ ஒரு இன்ஜுரி ஆயிருக்கு அப்படின்னா இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு இன்ஜுரியோ இல்ல காஸ் ஆஃப் டெத்தோ இல்லைன்னா ஒரு ஆக்சிடென்ட்டோ ஆயிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா காம்பன்சேஷன் கிடைக்கணும் இல்லையா. இப்ப சும்மா எனக்கு அடிபட்டுருச்சு, நான் ஒரு எம்ப்ளாயர் கிட்ட போயிட்டு எனக்கு அடிபட்டுருச்சு, எனக்கு காம்பன்சேஷன் கொடுங்க அப்படின்னு சும்மா கேட்டா கொடுத்துருவாங்களா? இல்ல இல்லையா. சோ அதுக்குதான் இந்த நோட்டீஸ் அண்ட் கிளைம் அப்படின்ற ஒரு 2 ஸ்டெப் இருக்கு. ஒரு எம்ப்ளாயர் எம்ப்ளாய்க்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும்னா நடுவுல இந்த 2 ஸ்டெப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நோட்டீஸ், செகண்ட் ஸ்டெப் கிளைம். சோ அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நோட்டீஸ் தான் பார்க்க போறோம். இப்போ if an employee who's entitled to get compensation wants to get compensation, அதாவது எந்த ஒரு எம்ப்ளாய்க்கு கிடைக்கணுமோ காம்பன்சேஷன் அவங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சே ஆகணும்னு சொல்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் இந்த நோட்டீஸ் கொடுக்கணும். சோ இந்த நோட்டீஸ் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரிட்டன் ஃபார்மேட்ல எம்ப்ளாயி எம்ப்ளாயருக்கு இந்த நோட்டீஸ கொடுக்கணும். எப்ப கொடுக்கணும்? Such notice must be given as soon as possible after the happening of the accident. So அந்த இன்சிடென்ட் நடந்து as soon as possible, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா என்ன பண்ணிடணும்னா இந்த நோட்டீஸ கொடுத்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த நோட்டீஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த பர்சன் இன்ஜூர்ட். இப்ப அந்த எம்ப்ளாய்க்கு அடிபட்டிருக்கு அப்படின்னா அவரோட நேம், அவரோட அட்ரஸ் இருக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எந்த டேட்ல அவருக்கு அடிபட்டுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நேத்து அடிபட்டுச்சுன்னா நேத்து அடிபட்டுச்சுன்னு சொல்லி அந்த நேத்தோட டேட்டை மென்ஷன் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. must state in ordinary language about the cause of the injury. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்னா ஒண்ணு அது இங்கிலீஷ்ல இருக்கலாம், இல்ல தமிழ்ல இருக்கலாம், இல்ல கேரளால அந்த இண்டஸ்ட்ரி இருக்குன்னா ஒன்னு இங்கிலீஷ்ல இருக்கலாம், மலையாளம்ல இருக்கலாம். அந்த மாதிரி அந்த ஸ்டேட்டுக்கு ஏத்த மாதிரியான ஆர்டினரி லாங்குவேஜஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது எல்லாமே வச்சு இந்த நோட்டீஸ ஒரு எம்ப்ளாயி எம்ப்ளாயருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் ஸ்டெப் கிளைம் ஃபார் காம்பன்சேஷன். கிளைம். சோ இந்த நோட்டீஸ் இருக்குல்ல, ஸ்டெப் 1ஓட நோட்டீஸ், அது ஒரு எம்ப்ளாயருக்கு போய் நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடணும்னா இந்த கிளைம் ஃபார் காம்பன்சேஷன் நோட்டீஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். சோ அதை என்ன பண்ணணும்னா கமிஷனருக்கு சென்ட் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க எம்ப்ளாயர். இதுல the டைம் லிமிட் ஃபார் கெட்டிங் எ கிளைம். சோ இப்போ ஒரு டைம் லிமிட், அதாவது இந்த டைம்குள்ள இந்த காம்பன்சேஷன் இவங்களுக்கு கிடைச்சிடணும் அப்படின்னா, இஃப் இன் கேஸ் ஆஃப் டிசேபிள்மெண்ட், அதாவது அவங்களுக்கு கால் உடைஞ்சிருக்கலாம், இல்ல கால் போயிருக்கலாம், இல்ல கை உடைஞ்சிருக்கலாம், இல்ல கையே போயிருக்கலாம். இந்த மாதிரியான டிசேபிள்மெண்ட்டுக்கு எல்லாம் என்ன பண்ணா 2 இயர்ஸ்க்குள்ள கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே இன் கேஸ் ஆஃப் டெத் இட் இஸ் வித்தின் 2 இயர்ஸ். அதுவும் இன் டெத்னாலும் சரி அவங்களுக்கு 2 இயர்ஸ்க்குள்ள கொடுத்துடணும் அப்படின்னு சொல்றாங்க கிளைம். Thank you.